வெல்கம் பேக் டு விஜிகே ஃபோட்டோகிராஃபி. சுத்தமாக எல்லாம் மாறி போச்சா. பின்னாடி அந்த செங்கல் சிவர் மாதிரிலாம் என்னென்னமோ ஸ்க்ரீன்லாம் வச்சு என்னென்னமோ விதமாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். சுத்தமாக எல்லாமே காலி. என்னென்னா ஊருக்கு கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு, வீட்டை ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிற நேரத்தில் ஊருக்கு கிளம்புறதுக்கு இன்னும் 4 நாள் இருக்குது. 25ஆந்தேதி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். 25ஆந்தேதி கிளம்பலாங்கிறப்போ 22ஆந்தேதி இந்தியாவில் எல்லா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸும் பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு நியூஸ் வந்துருச்சு. சரி சுத்தம் இப்போதைக்கு கிளம்ப முடியாது, சரி உடனடியாக கிளம்ப முடியுமா அப்படின்னாக்கா சரி குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்தாச்சு. ஸோ கொரோனா வைரஸ் யாரையும் விட்டு வைக்கல, எல்லாரையும் ஒரு காட்டியிருக்கு இந்த வாட்டி. அது இன்னுமே வீரியமாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பெட்டர்னு தோணுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாம் கை கழுவுறது, யாரையும் தொடாதீங்க, கிட்ட போகாதீங்க, தூரமாக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, முக்கியமாக வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படிங்கிறது தான். இப்போ நாங்களும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம், எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது. ரொம்ப பக்கத்தில் இந்த இந்தியன் ஸ்டோர்ஸ் ஒன்று இருக்குது, அங்கே மொத்தம் தான் போயிட்டு வரேன் நான். அதுவும் நான் மட்டும் தான் போயிட்டு வரேன். போயிட்டு வந்தாலும் வரும்போதும் போகும்போதும் பார்த்திங்கன்னா காரை ஃபுல்லாக தொடச்சி, காரை ஃபுல்லாக இல்லை உள்ள அந்த ஸ்டீரிங்கு கார் எங்கெங்கெல்லாம் தொடுவோமோ அதெல்லாம் க்ளீனாக ஃபுல்லாக டிஸ்இன்ஃபெக்டன்ட் எல்லாம் வச்சு ஃபுல்லாக தொடச்சி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ப்ரிகாஷனரியாக இருக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் பண்ணுங்கள். இது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. உலகம் பூரா கண்ணாபிரான் பரவிட்டு இருக்குது. இங்கே யூஎஸில் 10,000 கேஸுக்கு மேலே போயிடுச்சு. எங்கள் ஊர்லேயே நாங்கள் இங்கே இருக்கிற ஊர்லேயே 500 கேஸுக்கு மேலே போயிட்டுருக்கு. இது அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியலை. இது ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. நம்ம ஊரில் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம ஊரில் தயவு செஞ்சு, நான் ஒன்றும் விட்டு கொடுத்தெல்லாம் பேசலை, இருக்கிறத சொல்கிறேன் நான். இந்த ரோட்டில் எச்ச துப்புறது இதெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். இந்த ரோட்டில் மூக்கு சிந்துறது இதெல்லாம் நம்ம ஆளுக்கு நம்மளாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு ரோட்டில் எச்ச துப்பாதீங்க, குப்பை போடாதீங்க, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருங்க. அதுதான் பெஸ்ட்டு, அதுதான் தி பெஸ்ட்டு. வேறு வழியே கிடையாது. வீட்டுக்குள்ளேயே இருங்க. ட்ரெயின் பஸ்ஸு எதையும் பிடிச்சி போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் சுத்தமாக நிறுத்திடுங்க. இது விளையாட்டு விஷயம் கிடையாது. நாங்கள்லாம் அந்த காலத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு பேசி தெரியாதீங்க. மேபி நீங்கள் அந்த காலத்தில் அப்படியே இருந்திருக்கலாம், நீங்கள் கெத்தாக இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் எத்தனை பேருக்கு பரவிட்டு போவீங்கிறது தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க. நானும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இப்போ யூடியூப் வீடியோவே பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் லைவ் எல்லாம் பண்ணுவோம், இது ஒரு நல்ல டைம், கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் நானும். சரி சின்னதாக லைவ் பண்ணுவோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ செட்டப் வச்சு என்னமோ லைட்லாம் வச்சு பண்ணிட்டு இருப்பேன் நான். இப்போ இருக்கிற லைட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். அந்த எல்லாமே பேக்டு. வேணும்னா மேபி லைட்டை மாத்திரம் எடுத்து வெளில வச்சு திரும்பவும் வீடியோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். பட் இதுதான் இப்போதைக்கு சிச்சுவேஷன், ஓகேங்களா. ஸோ லைவ் வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். சும்மா யோசிச்சுட்டு இருக்கேன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு 4-5 எபிசோடு எடுத்து வச்சிருக்கேன் நான். ஊருக்கு கிளம்புற அவசரத்துலேயே ஒரு 10 எபிசோடு கிட்ட ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் பொறுமையாக எடிட் பண்ணி ஒவ்வொரு வாரமாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஊருக்கு போய் அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. வேலை செட் ஆகணும், டைம் செட் ஆகணும், வீடு செட் ஆகணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ டைம் கிடைக்கும் போது எடிட் பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் இப்போது அதுக்கான டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. இந்தியா எப்படி இருந்தாலும் ஒரு 15 நாள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நல்ல டைம் தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு. பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் எத்தனை வீடியோஸ் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் இப்போது, ஓகேங்களா. உங்களுக்கும் நீங்கள் வீட்டில் தான் நிறைய பேர் உட்காந்து வீட்டில் இருந்தால் வேலை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள்லாம் லக்கி. சில பேருக்கு அந்த லக்கில் சில பேர் வெளில போய் தான் வேலை பார்க்கணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த செட்டப்பில் சில வீடியோஸ் வரும் கண்டிப்பாக. ஆனால் பழைய செட்டப்லேயும் சில வீடியோஸ் வரும். ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோஸ். ஸோ கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. என்ன இப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் யார் எதிர்பார்த்தா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதனால் ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோஸ் இதுக்காக வேஸ்ட்லாம் பண்ண போகிறது இல்லை. அந்த அளவுக்கு ஒன்றும் நம்ம என்ன எப்படி அவதாரம் எடுக்கிறோம் நம்ம, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இப்படியும் இருக்கும் வீடியோஸு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. உங்களை நான் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வேலை பாருங்கள், ஓகேங்களா. உங்களை நான் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.